நீங்கள் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை யாரும் காப்பாற்றவே முடியலை, யாருமே எங்களை காப்பாற்ற முடியாது, நான் வெட்கப்பட போகிறேன், அவமானப்பட போகிறேன்னு நினச்சி வந்துட்டு இருக்கிறீங்களா? தாவீதுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் சிறு வயது முதல் எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறவராக இருந்தார். ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி, கரடிக்கு முன்னாடி, கோலியாத்துக்கு முன்னாடி, அதாவது அவனுக்கு சூழ்நிலைகளுக்கு முன்னாடி, சவுலுக்கு முன்னாடி, பெலிஸ்தியர்களுக்கு முன்னாடி, எல்லா இடத்திலும் அவன் கூட இருந்தவர்கள் 600 பேரும் அவனுக்கு விரோதமாக திரும்பும் போது கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அவனுடைய சொந்த மகன் அவனுக்கு விரோதமாய் வரும்பொழுது கர்த்தர் காப்பாற்றுகிறார். எல்லா இடத்திலேயும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சவுல் பாருங்க, 2 தடவை அம்பெடுத்து அவனை எறிகிறான், அம்பெடுத்து தாவீதை கொல்லணும்னு எறிகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அநேக இடங்களில் சவுலுக்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார். உங்களையும் என்னையும் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கேரி தாச்சண்டையில் ஆகாரம் இனி எப்படி கிடைக்கும்? எலியாக்கு ஒரு காகத்தை அனுப்பி அவனை காப்பாற்றினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்புக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது சுற்றி நிற்கிறவர்கள் இவர்களை இனி யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனால் அவரை நம்பி, அவரை பார்த்து, அவரை நம்பி அந்த நெருப்புக்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் அந்த நெருப்பினுடைய தன்மையை இல்லாமலாக்கி போட்டார். ஹல்லேலூயா. அதே போல் இப்போது நீங்கள் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை யாரும் காப்பாற்றவே முடியலை, யாருமே எங்களை காப்பாற்ற முடியாது, நான் வெட்கப்பட போகிறேன், அவமானப்பட போகிறேன்னு நினச்சி வந்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். இயேசுவே எங்களை காப்பாற்றுங்க. நீங்கள் உங்கள் உள்ளான இருதயத்தில் முழு மனதோடு, முழு நம்பிக்கையோடு, முழு எஃபர்ட்டோட அவர் மேலே அன்பு செலுத்துங்க. அவர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.